ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد أن لا إله إلا الله واشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையில் பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய குடும்பத்தினர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மன்னரைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதம் எவ்வளவு வேகமாக நம்மை விட்டு கடந்து கொண்டு இருக்கிறது. இறுதி 10 நாளை அடைந்து அதனுடைய நன்மைகளை பெற நாம் எல்லாம் முயற்சித்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலானில் செய்யக்கூடிய எல்லா நல்லறங்களையும் அமலன் முத்தகப்பலா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக, நாளைய மறுமையின் சுவன படிக்கட்டுகளாக, நம் தீமைகளை அழித்து ஒழிக்கிற கேடயமாக, நாளை மறுமையில் கண்ணாடி மாளிகையில் ரையான் என்கிற வாசல் வழியாக லைலத்துல் கதிர்களை அடைந்து நம்ம இஅ்திகாஃப், நம் துஆ, நம்முடைய அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டு நாளைய சொர்க்கத்தின் சொந்தங்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலாவர வைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரைக்குள் நான் வருகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய இந்த மஸ்ஜிதில் வைத்து உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் சந்தோஷம் அடைகிறோம். அல்லாஹுக்கு எல்லா புகழும். இன்றைய இளைய சமூகமே என்கிற தலைப்பு எனக்கு இங்கே வழங்கப்பட்டு இருக்கிறது. ஏன் இந்த தலைப்பை ரமலானில் இளைஞர்களை பற்றி பேசத்தான் வேண்டும், ஆனால் பிரத்யோகமாக ஏன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, பள்ளிக்குள் வரும்போது தான் தெரிந்தது, சிறுவர்கள் இளைஞர்கள் நன்மையை அள்ளிக்கொள்ள வேண்டிய மாணவர்கள் எல்லாம் ஆங்காங்கே விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்படியானால் கண்டிப்பாக தேவையான ஒரு தலைப்பை தான் இங்கே வழங்கியிருக்கிறான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அன்பானவர்களை, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சிறந்த உயர்ந்த படைப்பாக படைத்திருக்கிறான். அந்த மனிதன் தான் இந்த உலகத்திலே எல்லா விதமான கூவத்தும் பலங்களும் கொண்டவனாக அவன் இருக்கிறான். அந்த மனித பருவங்களிலேயே ஆக சிறந்த பருவம் என்றால் இளமை பருவம்தான். இங்கே வயதானவர்கள் ஒரு 40+, 50+ உள்ள மக்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க அப்படியே பழைய ஃபோட்டோக்களை திரும்பி பார்க்கும்போது, நானாடா இவ்வளோ அழகாக இருந்தேன், காலேஜ் படிக்கும்போது ஃபங்கு விட்டுருந்தேன், இவ்வளோ ஸ்டைலாக இருக்கிறேன். ஒரு 45 வயசு தாண்டினவங்க அப்படியே அவங்க ஃபோட்டோஸை பார்த்தா முடியெல்லாம் இப்போ கொட்டி போயிடுச்சு, இப்போ ரொம்ப பலகீனமாக ஆகிடுச்சு. ஆனால் அப்போ நான் இவ்வளோ அழகாக இருந்திருக்கேன் பார். அந்த லைஃப் கிடைக்குமா அப்படின்னு நினச்சாலும் கூட கிடைக்காது. லைத்த ஷபாபு யஊத், பழமொழி சொல்லுவாங்க. லைத்தங்கிறது கிடைக்காத விஷயத்துக்கு சொல்லுவாங்க, எனக்கு வாலிபம் திரும்பணுமே. இன்னைக்கு 18, 19 இந்த டீனேஜ் பசங்க விளையாடுவதை பார்க்க உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது. பள்ளிவாசலை அலங்கரிக்க வேண்டிய இளைய சமூகம், அல்லாஹ்வுடைய வணக்கத்திலேயே திளைக்க வேண்டிய இளைய சமூகம், பாவங்களில் விட்டு தூரமாகி குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் குர்ஆனுடைய சுன்னாக்களை படிப்பதிலையும் கவனம் செலுத்த வேண்டிய இளைய சமூகம் இன்னைக்கு இப்படியாக அலட்சியத்தோடு நிற்கிறாங்களே என்கிற கவலையும் வேதனையும் தான் எனக்கு ஏற்பட்டது. தோழர்களே, பெரியோர்களே, அப்படியானால் அந்த இளமை பருவம் என்பது எப்போதும் நமக்கு கிடைக்காத ஒரு பருவம். இங்கே நிறைய மாணவர்கள் சிறுவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நானெல்லாம் உங்கள் வயசில் மாஷா அல்லாஹ் இந்த பள்ளியோடு தொடர்பு இருந்த காரணத்தினால்தான் அந்த பள்ளி இமாம் தான் கொண்டு போய் மதர்சாலே சேர்த்து விட்டார். அப்போ பள்ளி தொடர்பு என்பது எப்படிப்பட்ட ஈமானிய உறுதியை உண்டாக்கும், குறிப்பாக இளம் பருவத்திலே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய இளைய சமூகம் சுப்ஹானல்லாஹ் வழிகட்டு சீர்கெட்டு, குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் பொன்னான நாளா இல்லையா, புனிதமான மாதமா இல்லையா, நன்மைகளை அப்படியே கொட்டக்கூடிய இந்த மாதம், இந்த மாதத்திலே கூட சுப்ஹானல்லாஹ் ரமலான் வந்து விட்டாலே வீணும் விளையாட்டும் தான். மற்ற மாதங்கள்லையாவது இரவுல போய் தூங்கிடுறான், ரமலானில் பார்த்தா விடிய விடிய ஊர் சுற்றுறான். ரமலானுடைய பகல் எவ்வளோ முக்கியமோ அதை விட சிறந்ததானே ரமலானுடைய இரவு நேரம். தோழர்களே, பெரியோர்களே, சென்னை மவுண்ட் ரோட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே, அதாவது வண்டி போக இடமில்லை. ஒரு டீயை கையில் வச்சுக்கிட்டு 3 மணி நேரம் வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. போகிறோம், டீ குடிக்கிறோம், வந்துட்டோம், அது ஓகே. என்ன சமூகம் நாங்கள்! ரமலானுடைய இரவு நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய அடியான நேரத்தை மன்னிப்பு கேட்டு அமர்ந்திருக்கிறானே, அவனை நான் கண்ணியப்படுத்துவேன், உயர்த்துவேன், மேன்மையாக்குவேன் என்று அல்லாஹ் எப்படியெல்லாம் சிறப்புப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனை தியானிக்க வேண்டிய இரவு நேரம். ஒன்று தூங்கு, அல்ல இபாதத்து செய்யுங்க, அல்லது உங்களுடைய வேலைகளை பாருங்க. ஆனால் வீணாக வெட்டி கதைகளும் வீணான பேச்சுக்களும் இந்த ரமலானில் குறிப்பாக இளைய சமுதாயத்தை பார்க்குறோமா இல்லையா? அன்னலம் பெருமானார் சொல்லுவாங்க தானங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி. ரமலானிலையும் கெட்ட செயலை விடலை. ரமலானிலே பார்க்கிறோம் சுப்ஹானல்லாஹ், கேலி கூத்துகளும். ஒவ்வொரு ஊருக்கும் பயானுக்கு லாஸ்ட் 1 வீக் பயானுக்கு வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்.
ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு செட்டப்பு. ஒரு ஊரில் பார்த்தா கேரம் போர்டு விளையாடுறான், நோன்பு திறக்கிற நேரத்தில் பள்ளிவாசல் பக்கத்தில் ஷெட்டை போட்டு கேரம் போர்டு எல்லாம் பாங்கு சொல்கிற வரைக்கும் விளையாடுறான். வந்து பள்ளியில் உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு ஓடிடுறான். எல்லாம் டீனேஜ் இளைஞர்கள். அப்படியே நைட்டு பயான் முடிச்சுட்டு பக்கத்து ஒரு வேற ஊருக்கு போய் பார்த்தா அங்கே நைட் எல்லாம் உட்காந்து வாலிபால் விளையாடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு ஊருக்கு போய் பார்த்தோம் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் உட்காந்து ஃபோனை பார்த்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பள்ளிவாசலுக்கு புதுசாக போகிறோம், அந்த பள்ளியில் சொல்கிறாங்க ஜிம்மா நாளில் கூட ஃபோனை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் இமாம். அப்போ என்ன சமூகமாக நாம் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். இளைய சமுதாயம் எந்த அளவுக்கு இறை நினைவில் விட்டு தூரமாக இன்னைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். இல்ல மாஷா அல்லாஹ், ஒரு சில இளைய சமுதாயம் இருக்கிறார்கள் மார்க்கப்பற்றோடு ஈமானிய உறுதியோடு இறையச்ச சிந்தனையோடு அவர்களுடைய வாழ்க்கை நகருகிறது. ஆனால் அநேகமாக அல்லாஹ் பாதுகாத்த இளைய சமுதாயத்தை தவிர அநேகமான இளைய சமூகம் இன்னைக்கு சீர்கேட்டிலையும் ரமலானில் கூட இபாதத் இல்லாத சமுதாயமாகத்தான் இருக்கிறார்கள். அதனால தான் இந்த தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாளை அதிபயங்கரமான மறுமை நாள். எல்லாரும் டீ குடிங்க, என்னையும் கவனிங்க, சரியா? சின்னதாக டீ கொடுத்தாலே சலசலப்பாயிடும். சரி, நாளை மறுமையினுடைய நாளில் அல்லாஹ் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அடுத்த ஸ்டெப்பே போக முடியாது. மறுமையினுடைய நாள் சாதாரணமான நாளாங்க. இந்த பயான் சின்ன பசங்களுக்கு போல நமக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. பெரியவங்களும் பார்க்க இளமையாக தானே இங்கே இருக்கீங்க. மாஷா அல்லாஹ், இப்படி தானேங்க. இப்போ காக்கா இருக்கிறாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்டால் அவர் எவ்வளோ துள்ளி குதிப்பாரா இல்லையா? ஏன்னா என்ன பார்த்து இப்படி கேட்குறாங்களேன்னு. அதுவே ஒரு சின்ன ஆள்கிட்ட, சின்ன வயசு பையன்கிட்ட போய் ஏப்பா உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்டால் அவனு சோகப்படும். ஏப்பா நான் படிக்கிற வயசு தான் இருக்கிறேன் அப்படின்வான். இப்போ நம்மளை யாராவது இளமைன்னு சொன்னால் எல்லாம் சந்தோஷம் தான் ஏற்படும். ஆனால் அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு, ஆரோக்கியம், மன உறுதி, அங்கே இருக்கக்கூடிய ஓய்வு எந்த பருவத்திலையும் கிடைக்காது. அப்படிப்பட்ட மறுமையினுடைய நாள், யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த மறுமை நாள் தோழர்களே. அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார், லா தஸூலு கதம அப்தின், ஒரு அடியானுடைய கால் ஸ்டெப் நகராது. இளைஞர்களை, இளைய சமுதாயமே, டீனேஜ் வயசுல இப்ப இருக்கிற மக்கள் கேளுங்க, ஒரு மனிதனுடைய கால் நகராது. யார்? சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாம். எப்படி சம்பாதித்தா, எப்படி செலவு செய்த போன்ற பல கேள்விகள் உண்டு. அதில் மிக முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? இளைய சமூகமே கேளுங்கள், கைஃப அஃப்னா ஷபாபக், உன் இளமை நீ எப்படி கழித்தாய்? ஒரு 15 ஒரு 30 வயசு வரைக்கும் உன்னுடைய நேரத்தை எப்போ எல்லாத்தையும் நல்லா கேட்பான். இளமை பருவத்தினுடைய அந்த பீரியடை மட்டும் தெளிவாக இன்னும் நல்லா விரிவாக கேட்பான். என்ன பதில் சொல்ல நாங்கள் தயாராகி இருக்கிறோம்? அல்லது இளம் வயது பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் எவ்வளவு கவனக்குறைவாக இன்னைக்கு நாம் இருக்கிறோம்? ஃபோனை வாங்கி கொடுத்தாச்சு, லேப்டாப் வாங்கி கொடுத்தாச்சு, அவன் தொழுவ போறானா வரானா, மார்க்கத்தை படிச்சானா இல்லையா, குரானை தொட்டானா இல்லையா, எதையும் கண்டு கொள்ளாத ஆண்களும் பெண்களும் இருந்தால் நாளைய மறுமையிலே அந்த பிள்ளைகள் நமக்கு எதிரியாக விரோதியாக வந்து நிற்பார்கள். அதனால தான் அண்ணலம் பெருமானார் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸுலு கதம அப்தின், ஒரு கேள்விகளுக்கு, சில கேள்விகளுக்கு 4 விதமான கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அடுத்த ஸ்டெப்பே போக முடியாது. அதில் ஒரு கேள்விதான், உன் இளமை எப்படி கழித்தாய்? எல்லாரும் ரெடியாக வைக்கணும். இளமையிலே வீணாக உறங்கி கழித்தேன் யா அல்லாஹ், ரமலான் இரவுகளும் ரேஸ் விட்டு கழித்தேன் யா அல்லாஹ், ரமலானுடைய பகல் நேரம் இல்லாமல் உறங்கி வீணான அரட்டையில் கழித்தேன் யா அல்லாஹ். இப்பெல்லாம் ரமலான் நைட் எல்லாம் லைலத்துல் கத்ரை பற்றி சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ், சஹர் சாப்பாடு போடுறோம், மக்களுக்கு உபசரிக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, நிர்பந்தமாக பள்ளிக்கு வராங்க, சாப்பாடு போடுறோன்றான்னு இது. ஆனால் இன்னைக்கு பார்த்து அது என்னவோ கல்யாண பந்தி மாதிரி, திருவிழா மாதிரி ஆகிப்போச்சு. 12 மணி 10 மணிக்கெல்லாம் சட்டியை வைக்கிறதுன்னா, அதுக்கு டேக்ஸா போகிறதுன்னா, அதுக்கு பந்தி விரித்து ஒரு நாள் நைட்டு ஒரு 3 மணிக்கு பயான் முடிச்சுட்டு வெளில வரோம், கீழே அப்படியே பந்தி போட்டு சாப்பாடு ஜேன்னு இருக்குது. என்ன சவுண்டு, சுப்ஹானல்லாஹ். இமாம் பீடா போடலையான்னு கேட்குறான். ஏடா பீடா போடுற நேரமாடா இது? சஹருடைய நேரம் கடைசி 10 நாட்கள் தோழர்களே. அப்போ எப்படியெல்லாம் இளைய சமுதாயம், அதுக்கு சாப்பாடுக்கு போய் நிற்பேன், இலையை எடுப்பேன், அதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன், உட்காந்து திக்ர் செய்ய மாட்டேன், குரான் ஓத மாட்டேன், அல்லாஹ்விடத்தில் நான் மன்றாட மாட்டேன் என்றால் மறுமையில் அல்லாஹ்ட்ட பதில் கொடுக்கணுமா இல்லையா? யா அல்லாஹ், என் இளமையை நான் எப்படி கழித்தேன் என்பதை பதில் சொல்லாமல் அடுத்த ஸ்டெப்பே நாம் போக முடியாது. அப்போ ஒவ்வொரு நேரத்திலும் இந்த செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லணும். இளைய சமுதாயத்தில் இருக்கிற மக்களும் அதை விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்தில் சொல்வான், கேளுங்கள். 30வது அத்தியாயத்துடைய 54வது வசனம், அல்லாஹுல்லதி ஹலககும் மின் ضعஃபின் ثم ஜஅல மின் பஅதி ضعஃபின் குவ்வா. சாதாரணமான ஒரு துளியில் இருந்து தான், பலகீனத்திலிருந்து தான் நாம் பிறக்கிறோம். அப்படியே தவழுகிறோம், அப்படியே ஒரு மாதிரி தாய் தந்தையுடைய கரம் பிடித்து தான் எழுகிறோம். அந்த நேரம் வரும்போது ஒரு 12-15 தாண்டும் போது, டீனேஜ் வரும்போது, வாப்பா என்னை கையை விடுங்க, என் வேலை நான் பார்க்குறேன், அப்படியே கூவத்துக்கு வருகிறான், பலமிக்கவனாக மாறுகிறான்.
50 தொட்டு விட்டால் முட்டி வலிக்குது, ஹார்ட் பிரச்சனை. இன்னைக்கெல்லாம் 50+ இல்லை, 30+ ஆயிட்டாலே நோயாளியாக மாறிடுறான். ஒரு பையனை பார்த்தா சின்ன பையனாக இருக்கிறான், சுகர் அவ்வளோ எகிரி போய் கிடக்கு. என்ன ஏன்டா உடம்புல அப்படி இருக்குது, சுகர் வந்துருச்சு அலீம்சா, இப்படி தான் பார்க்குறோம். அப்போ அந்த இளம் வயதில் நம்முடைய ஆரோக்கியம் எவ்வளோ உயர்ந்ததாக அல்லாஹ் தருகிறான், அந்த கூவத்தை அல்லாஹ் தருவான். அந்த வயசை வீணாக்கி விட்டால், இப்போ எனக்கு ஒரு 40+ ஆகுதுன்னா நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன். அப்படியே நான் வரும்போது நான் படித்த இந்த காஷ்ஃபுலுதா மதரசாவெல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். அப்படியே நினச்சி பார்க்குறேன், சார் டீனேஜ் நம்ம இங்கே தானே உலா வந்தோம், இந்த ஒரு 20 ஆண்டுகள் எப்படிடா போச்சுனே தெரியல. திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த வயசு அப்படியே கடந்து விட்டது. அப்படிதான் இளைய சமூகமே திரும்பி பார்க்கறதுக்குள்ள கல்யாணம் ஆகும், குழந்தை பிறகு நமக்கு 40+ 50+ ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ அந்த இளமையில் நான் இங்கே இருக்கிறேன் என்றால் அந்த இளமை தான் குவத்தான பலமான பருவம். அதிலே அல்லாஹ் விட்டுருவானா, சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் ضعفன் வஷைபா. அந்த அந்த பலமான இளமைக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், மீண்டும் நிறைகளை தருவான். உடம்பெல்லாம் தள்ளாடும் கஷ்டப்படக்கூடிய வயோதிகத்தை அல்லாஹ் தருவான். யஹ்லுகு மா யஷா வஹுவல் அலீமுல் கதீர். அவன் நாடியதை படைக்கிறான். அப்படியானால் தோழர்களே, தாய்மார்களே, இந்த இளமை பருவமே மிக முக்கியமான ஒரு பருவம். தயவு செய்து வீணாக்கிறாதீங்க. அன்றைய சஹாபாக்கள் வாழ்வையும் வரலாறையும் படிக்கக்கூடிய நேரம் சுப்ஹானல்லாஹ், இளமையில் தான் இறை நெருக்கத்தை தேடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் இருக்கிறோமா, பிள்ளைகளை உருவாக்கிட்டோமா என்று 2 சாராரும் யோசிக்க வைக்க வேண்டிய உரைத்தான் இந்த உரை. உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே தோழர்களே, நாளைய மறுமையினுடைய நாள், நிழலே இல்லாத அந்த நாளிலே அர்ஷின் நிழல் பெறக்கூடிய 7 சாரார் உண்டு. அதில் ஒருவர் யார்? ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தி ரப்பிஹி. அவன் வளர்வதே இறை வணக்கத்தில் தான் வளருவான். நின்று தொழ முடியும், என்னால் 2 மணி நேரம் நிற்க முடியும், அந்தளவு கால் வலிமை அல்லாஹ் கொடுப்பான். என்னால் ஆடி ஓடி பள்ளிக்கு வேலை செய்ய முடியும், ஒரு மார்க்கத்துக்காக பயணம் செய்ய முடியும், நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள பயணம் செய்ய முடியும். அப்படியான ஒரு பருவத்தை நான் வீணாக்கி விட்டால், இறை வணக்கமே இல்லாமல் பள்ளிவாசலா, இஅ்திகாஃபா, இபாதத்தா, வயசானவங்க வேலை வெட்டி இல்லாதவங்க செய்யக்கூடிய வேலை. இன்னைக்கு காலேஜ் போகிறேன், ஸ்கூல் போகிறேங்கிற பேரில் இந்த ரமலானை அதெல்லாம் போகணும், அதெல்லாம் தேவைத்தான். ஆனால் அதையெல்லாம் விட நமக்கு நன்மை முக்கியம் என்கிற அதற்கு தர முக்கியத்துவத்தை நன்மைக்கு தருவதில்லையே. ஆனால் அல்லாஹ் யாருக்கு சிறப்பை தருகிறான்? நஷா ஃபீ இபாதத்தி ரப்பிஹி. அல்லாஹ்வை வணங்குவதிலேயே அவன் இளமை குரோத் ஆகணும். வளர்ந்துக்கிட்டே போக அவன் அமல்களும் கூட ஆக வேண்டும். அப்போ எந்த அளவுக்கு என்னுடைய இளமை நான் கழிக்கிறேன் என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே. அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலேயே நிறைய வரலாறுகளை சொல்லி காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். அந்த வரலாறுல முக்கியமான வரலாறு என்ன? ஆச்சரியப்படக்கூடிய வரலாறு குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான். கானுமின் ஆயாத்தினா அஜபா. ஆச்சரியப்படக்கூடிய வரலாறு. எந்த வரலாறு அல்லாஹ் சொல்கிறான்? குகைவாசிகள். அந்த குகைவாசிகள் அந்த மன்னருடைய அமைச்சர்களின் பிள்ளைகள் தான் அந்த குகைவாசிகள். எப்படி அவங்களுக்குள்ள 3 7 3 6 என்ன கவுண்டிங் அல்லாஹ் அறிந்தவன். எப்படி அவங்களுக்குள்ள அந்த கனெக்டிவிட்டி உண்டாச்சு யாருக்கா தெரியுமா? யாரும் இங்கே பதில் சொல்ல மாட்டீங்க போல இருக்க. சரி, ஒரு இளைஞன் அந்த திருவிழா நடக்கிற நேரம், என்னடா இது, ஏன் மக்கள் இவ்வளோ இணை வைப்பிலையும் பாவத்திலையும் பள்ளியிலையும் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மரத்தினில் உட்காந்து தேம்பி அழுகிறார். கண்ணை தொலைச்சிட்டு பார்த்தா மரத்தை சுற்றி சில இளைஞர் அதே கவலையில் அமர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் தான் ஒன்றிணைந்து அந்த நேரத்தை குகைக்குள்ளே போய் அவங்க தஞ்சம் புகுறாங்க. அல்லாஹ்விடத்தில் அவங்க உள்ள நுழையும் போது அவங்க கேட்ட துஆ, அதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான். 18வது அத்தியாயம் 13 14வது வசனம். அந்த இளமைங்கிறது 2 விதமான ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னே அந்த ஆரம்ப கட்ட டீனேஜ், ஒரு 25 மேலே தாண்டிட்டோம்னா ஒரு பிற்பகுதி இளமையாக அது மாறிவிடும். அந்த முறுக்கேறி அந்த இளம் பருவம் இருக்கிறதே, அந்த வயசு. நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஹும் பில் ஹக்கி. சத்தியமாக ஒரு வரலாறு நாம் உங்களுக்காக ஓதுகிறோம். இன்னஹும் ஃபித்யா. அவர்கள், அந்த ஃபித்யா என்றால் ஆரம்ப கட்ட இளைஞர்கள். ஆமனூ பி ரப்பிஹிம். தங்கள் ரப்பை ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா. அந்த நேர்வில் நமக்கு அவங்க அதிகப்படுத்தி கொடுத்தோம். வரபத்னா அலா குலூபிஹிம். அவங்க உள்ளத்தை ஈமானால் நாம் உறுதியாக்கணும். இது காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்ல். குகைக்குள்ளே நுழையக்கூடிய நபி அல்லாஹ், வானம் பூமியுடைய ரட்சகா. என்ன கேட்கற? லன்னது மின் தூனிஹி இலாஹன் லக்கத் குல்னா இதன் ஷததா. உன்னை தவிர யாரை நாங்கள் அழைக்க மாட்டோம் யா அல்லாஹ். அதே மாதிரி 18 10வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, இது அவல் ஃபித்யத்துல் கஹ்ஃபி ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா. குகைக்குள் நுழையும் போது, அல்லாஹ்வே
உன்கிட்ட இருந்து உன்னுடைய நேர்வழியை நாங்கள் கேட்கிறோம், ரஹ்மத்தை கேட்கிறோம். ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, நேரான வழியங்களை நிலைப்படுத்துவாயாக கேட்டு பிரார்த்தித்த நிலையிலே தான் அந்த குகைக்குள்ளேயே அவங்க தஞ்சம் புகுறாங்க. இதனால் தான் இந்த வரலாறை அல்லாஹ் அஜபாங்கிற ஆச்சரியப்படக்கூடிய வரலாறு. அப்படிப்பட்ட இளம் சமூகமாக இங்கே அமர்ந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த இளம் பிள்ளைகளை தவிர பாவத்திலேயும் அசிங்கத்திலேயும் ஏன் இன்றைக்கு ஆபாசத்திலேயுமே திளைக்கக்கூடிய நிலையாக நம் நிலை மாறிவிடும் என்றால் இந்த சமூகம் எப்படி அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவார்கள்? எப்படி நாளைய மறுமையில சொர்க்கத்தின் சொந்தங்களாக மாறுவார்கள்? ஈமானிய வளர்ச்சிக்கும் சரி, இறை வணக்கத்திற்கும் சரி, ஒழுக்கத்துக்கும் சரி, ஈமான் கொண்ட மக்களுக்கு முன்னுதாரணமே அல்லாஹ் நாடிய அன்றைய நபிமார்கள். அவங்க இளமையில் எப்படி வாழ்ந்தார்கள்? சஹாபாக்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள்? சுப்ஹானல்லாஹ். அந்த ஈமானிய பாடத்தை இங்கே எத்தனை வாப்பா தந்தைமார்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். என்றைக்காவது உங்கள் பிள்ளைய பக்கத்தில் அமர்த்தி அருமை மகனே அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உபதேசங்களை செய்திருக்கிறோம். லுக்மான் என்கிற நல்லடியார் தன் மகனுக்கு உபதேசம் செய்தாரா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி யாக்கூப் எல்லா நபிமா தங்கள் பிள்ளைகளுக்கு துவா செஞ்சாங்க. முதல்ல யா அல்லாஹ் எங்களுக்கு சாலிஹான பிள்ளையத்தா. 37வது அத்தியாயத்துடைய 100வது வசனம், பிள்ளை மனைவி வயிற்றுல கரு உண்டான நேரத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிஹான பிள்ளையத்தாயா அல்லாஹ், உனக்கு பிடிச்ச பிள்ளையத்தாயெல்லாம் கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சில பெற்றோர்கள் ஒரு நேரம் சுப்ஹானல்லாஹ் ஒரு சகோதரர் வராரு, கையை பிடிச்சி அழுற மாதிரி ஆயிட்டார். என் பையன் +2 படிக்கிறான், ஆக மோசமாயிட்டான், பெத்த தாயவே முறைக்கிறான், விரட்டுறான், ரொம்ப அகராதியாக போயிட்டான், வெளியவே சுற்றுறான், ரமலானுக்கு கூட பள்ளிக்கு வரக்கூடிய நிலை இல்லை, கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க இமாம் அப்படின்னு அவர் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு போகிறார். இப்படி ஒவ்வொரு பெற்றோரும் கவலைப்படக்கூடிய ஏங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் தானே. அப்போ இந்த மாதிரியான பாடங்களை குகைவாசிகள் அல்லாஹுடைய நேசத்தோடு எப்படியெல்லாம் தன் இளமைக்காக அந்த ரப்பிடம் நெருங்கினாங்கன்றதை நம்ம படிக்கிறோம். இதில் முக்கியமான செய்தி என்னவென்றால் தோழர்களே, பெரியோர்களே, இந்த தீன், இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கண்ணியம் அன்பானவர்களே. இந்த மார்க்க வளர்ச்சிக்காக உங்கள் இளமையை நீங்கள் செலவழித்து விட்டீர்களா? இந்த மார்க்க வளர்ச்சிக்காக உங்களுடைய பங்களிப்பு என்ன? 3வது அத்தியாயம் 110வது வசனம், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நான் படைத்ததிலேயே வெளிப்படுத்தியதிலேயே நீங்கள் தான் சிறந்த சமூகம். ஏன் இந்த சிறப்பு? ஏன் எதற்காக தோழர்களே, தாய்மார்களே? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீர்கள், இப்படிதானே? அப்படிப்பட்ட அந்த சமூகத்தினுடைய அந்தஸ்தை புரிந்த இளைய சமுதாயம் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு தாவா களத்தில் இருக்கிறார்களா? அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது சொன்னாங்க, ஒரு சகோதரர் அல்ஹம்துலில்லாஹ் போன ரமதானில் நோன்பு வைத்தார், நின்று வணங்கினார், ஆனால் மார்க்கத்தை ஏற்கவில்லை. கடைசியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டு மாஷா அல்லாஹ் அவருடைய தீன், அவருடைய இஸ்லாம் அவ்வளவு முதல் சஃபர்ன்னு தான் அவர் தொழுகுவார் என்று சொன்னார்கள். எப்படியெல்லாம் அவருக்கு தாவா செய்து அந்த மனிதருக்கு நன்மை போய் கொண்டு இருக்குமா இல்லையா? ஆனால் இன்னைக்கு இளமையில் செல்போன் இருக்கணும், ரமலானிலையும் இன்னைக்கு தியேட்டர் பக்கம் சுற்றக்கூடிய மக்களை பார்க்கிறோமே. சுப்ஹானல்லாஹ். இப்போ என்ன சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம்? அல்லாஹுடைய பள்ளிகளை அலங்கரிக்க வேண்டிய இளைய சமுதாயம் இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தவறிலேயும் ஆபாசத்திலேயும் கேவலமான நிலையிலேயும் தான் இருக்கிறார் என்றால் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? யா அல்லாஹ், இளமையில் நான் பாவத்திலே கழித்தேன் யா அல்லாஹ், இளமையில் அசிங்கமான காட்சிகளை பார்த்து கழித்தேன் யா அல்லாஹ், இளமையிலே ஒரு அந்நிய பெண்ணோடு தனிமையில் இருந்து கழித்தேன் யா அல்லாஹ் என்று ஆண்களோ பெண்களோ சொல்லக்கூடிய நிலை இருந்தால் அவனுடைய கதி என்ன அந்த அதிபயங்கரமான மறுமை நாளில்? கவனமாக இருக்க வேண்டும் இளைய சமுதாயமே. நாளைய மறுமையினுடைய நாளில் அந்த இளமையை பற்றி பதில் சொல்லாமல் அடுத்த ஸ்டெப்பே போக முடியாதுன்னா ஒவ்வொரு செகண்டையும் அல்லாஹ்வுக்காக பயந்து 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 நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் அல்லாஹுடைய நேசர்கள். தோழர்களே, ஒரு வரலாறுகளை நாம் படிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். மார்க்க வளர்ச்சிக்காக எத்தனையோ முறை நீங்கள் கேட்டிருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹ் எத்தனை வயசில் அவர் மரணித்து போனார்? யாருக்கா தெரியுமாங்க? முஸஅப் பின் உமைர் பேர் கேள்விப்பட்ட சஹாபி பேர் தான். மக்காவிலேயே பெரிய கோடீஸ்வரர் இல்லையா? மக்கால ஆக செல்வந்தர். சுப்ஹானல்லாஹ். அவர் அணிந்து வரக்கூடிய ட்ரெஸ்ஸை பார்க்கவெல்லாம் மக்கா நகரமே அலறி ஓடுமாம் அவருடைய ட்ரெஸ்ஸை பார்க்க. அவர் நறுமணம் பூசினா அடுத்த தெருவுக்கு மணக்கும். அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்கிறார். ஒரு டீனேஜ் ஆரம்ப கட்ட இளைஞர் மார்க்கத்தை ஏற்று கொஞ்சம் ரகசியமாக இருக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு தெரிய வருது. அப்போ வாப்பா அம்மாவும் திட்டுறாங்க, மிரட்டுறாங்க, தம்பி உனக்கு இந்த இஸ்லாம் வேணும்னா அப்படியே ஓடிடு, நாங்கள் வேணும்னா எங்கள் சொத்து வேணும்னா நீ அந்த இஸ்லாத்தை விட்டுட்டு உள்ளவா
ஒரு நொடி கூட முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு யோசிக்கவில்லை தோழர்களே. எனக்கு அல்லாஹ் ரசூல் தான் முக்கியம் என்று எல்லாவற்றையும் தூர வீசிவிட்டு அப்படியே வெளியே வருகிறார். அவங்க வாப்பா ஓடி வரார். மகனே, சரி வாடான அரவணைச்சிக்கு அல்ல, நீ போட்டிருக்க மேல் சட்டை கூட என்னுடைய வருமானத்தில் உள்ளதான், அதை கலட்டி வீசிவிட்டு கீழாடை மேலே கட்டிக்கொண்டு அப்படியே ஓடி வருகிறார். இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆண்களும் சில இளம் ஆண்களை பெண்களை பார்க்கிறோம், அற்ப காதல் உலக துனியா இன்பங்களுக்காக இந்த தீனே வேண்டாம் என்று ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த தீனுக்காக, மார்க்கத்துக்காக, மார்க்க வளர்ச்சிக்காக அன்றைய இளைய சமுதாயம் தானே பாடுபட்டார்கள். ஆனால் இன்றைய இளைய சமுதாயத்துடைய நிலைமை என்ன தோழர்களே? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆணை காதலித்தேன், ஒரு பெண்ணை காதலித்தேன் என்பதற்காக இந்த தீனே மார்க்கமே வேண்டாம். ஒரு மார்க்கம் படித்த பொண்ணு இஸ்லாம் அல்லாத ஒரு ஆணை காதலிச்சிருச்சு. சரி, பிரச்சனையாகி அந்த பையன் கூட ஓகே நான் இஸ்லாத்துக்கு வரேங்க ரெடிங்கிறான். ஆனால் அந்த பொண்ணு சொல்லுதான், அவனை விட அவன் கொள்கையை தான் நேசித்தேன், நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போய்க்கிறேன். எப்படிப்பட்ட கேவலம் தோழர்களே! 3வது அத்தியாயம் 86வது வசனம் படித்து காட்டுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கும் இளம் பெண் பிள்ளைகளுக்கும். கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம். இந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட பிறகும் அல்லாஹ் வேண்டாம், ரசூல் வேண்டாம், மார்க்கம் வேண்டாம், மறுமை வேண்டாம் என்று விரண்டு ஓடுகிறார்களா? அன்ன அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன். மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம் தான் இறங்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்படிப்பட்ட தீனுக்காக, மார்க்கத்துக்காக வாழ்ந்த மக்கள் எங்கே? ஆனால் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அப்படியே வருகிறார்கள், மார்க்கத்தை படிக்கிறார்கள். இன்னைக்கு இங்கே மார்க்கத்தை அறிஞ்ச இளைய சமூகம் இங்கே எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறோம்? பெருமானாருடைய சபையில் இளைஞர்கள் பட்டாளமாக இருப்ப 20 நாள் தங்கி மார்க்கத்தை படிப்பார்கள். ஓகே, நீங்க படிச்சது போதும், படிச்சதை போய் உங்க வீட்டுக்கும் மக்களுக்கும் சொல்லுங்கன்ற சொல்ல அனுப்பி வைப்பாங்களே. ஆனால் இன்னைக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கக்கூடிய ஹல்கா சபையில் பார்த்தால் வயோதிகர்கள் அல்லது நடுநிலை மக்களும் தானே அமர்ந்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் இது நேரம் இல்லை, நாங்களும் வேற வேலைக்கு போறோம் என்று மார்க்க கல்வியையும் மார்க்கத்துக்காக நேரம் ஒதுக்குவதை கூட இல்லாமல் மாறிவிட்டதே. யோசித்து பாருங்கள் தோழர்களே. ஆனால் இவர் மார்க்கத்தை படிக்கிறாரு, அதுக்கே நேரத்தை ஒதுக்குறார். மதீனாவில் இருந்து அன்சாரிகள் வருகிறார்கள். யாரோ சொல்லலாம், எங்களுக்கு ஒரு தாயை தாங்க, எங்களுக்கு ஒரு பயான் செஞ்சு மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடிய ஆலிமை கொடுங்க. என்ன ஒன்று அண்ணலம் பெருமானார் 2 பேரை அனுப்பினார். ஒருவர் முஸ்அப், இன்னொருவர் யார் சொல்லுங்க? கண் தெரியாத அப்துல்லா பின் மக்தூம் ரலியல்லாஹு. வெரி குட், ஜஸாக்கல்லாஹ். கண்ணு தெரியாதவருக்கு இன்னைக்கு நமக்கெல்லாம் என்ன குறை தோழர்களே? என்ன குறை நமக்கெல்லாம்? ரமலானுடைய மாதம் எத்தனை பேர் ஒரு குர்ஆனை முடிச்சு ஓதி பார்த்து முடிச்சுட்டு என்ன உட்கார்ந்துருக்கீங்க? எத்தனை பேருக்கு சூரா ஃபாத்திஹாவுடைய அர்த்தம் தெரியும்? எத்தனை பேருக்கு சில முக்கியமான அத்தியாயங்களுடைய சபபு நுசூல், இறக்கப்பட்ட வரலாறுகள் தெரியும்? ஏன் இந்த ரமலானுடைய மாதம்? ஆனால் குர்ஆனுக்காகவே வாழ்ந்த, என்னைக்கு எப்போ வஹி வரங்கினாலும் யா ரசூலல்லாஹ் போய் நின்றுவாராம். கண்ணு தெரியாத அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு, வயோதிகர், பள்ளிக்கு வர முடியல, கண்ணு தெரியல, நான் வீட்டில் தொழட்டுமான்னு கேட்ட ஒரு மனிதர் தானே. 2 பேரையும் ரசூலுல்லாஹ் அனுப்புகிறாங்க. ஒரே வருஷம்தான். ரமலான் முழுக்க பயான் கேட்குறீங்க, மெம்பரில் ஜும்மா பயான் கேட்குறீங்க, ஸ்பெஷல் தர்பியா, ஸ்பெஷல் நிகழ்ச்சி. ஏதாவது என் வாழ்க்கையில் ஒரு ஆயத்தை என்னை மாற்றி இருக்குமா? ஒரு ஹதீஸ் என்ன ஈமானால் புத்துணர்ச்சி ஆக்கி இருக்குமா? அல்லது இந்த செய்திகளை அறிந்து நான் மாஷா அல்லாஹ்னு இருக்கிற பிற மக்களுக்கு சொல்கிறேனா? இந்த 20 நாள் பயான் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் உங்கள் வீட்டில் போய் சொன்னீங்க? உங்கள் மனைவிட்ட சொன்னீங்களா? உங்கள் பிள்ளைகிட்ட இது மாதிரி ஹதீஸ் இருக்கு வாப்பா கேளுக்குன்னு சொன்னீங்களா? உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டும் தோழர்களே, தாய்மார்களே. ஆனால் இந்த இருவரும் ஒரே வருஷத்தில் மார்க்கத்தை எடுத்து வைத்து விட்டு மதீனாவே இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாறிவிட்டது. மதீனாவில் தாவாவை முடித்துவிட்டு 18-19 வயசு மக்காவுக்குள் வருகிறார் முஸ்அப் பின் உமைர். எந்த வீதிகளிலெல்லாம் மினுமினுக்கக்கூடிய ஆடைகளும் நறுமணங்களும் பூசிக்கொண்டு வருவாரோ அப்படிப்பட்ட முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு, அவர் வருவதை பார்த்து அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருகில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுகிறார்கள். அவருடைய மேனியிலே சில ஒட்டு போட்ட ஆடைகள் இருந்ததனால் அவங்க மேனி தெரிந்ததாம். அப்படியே அவங்க மேல் சட்டையால் அவங்களுடைய சால்வை ரசூலுல்லாஹ் போர்த்தி விட்டார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி இந்த இளம் பருவத்தில் அவருடைய 22 வயதில் உஹது களத்தில் கொல்லப்பட்டார். எத்தனை முறை பயானில் கேட்டிருப்பீங்க, தலையை முன்னா கால் தெரியும், காலை முன்னா தலை தெரியும். அல்லாஹ் நேசித்த ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்க வேண்டுமே ஆனால் என் முஸ்அபை பாருங்கன்னு சொன்னார்களே. ஆனால் இன்னைக்கு நானும் நீங்களும் எந்த அளவுக்கு இறை நேசத்தோட, இறை நெருக்கத்தோட இளமையை கழிக்கிறோம். உள்ளே தொழுததை விட வெளியே விளையாடிய இளைஞர்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட நடைமுறை தோழர்களை இதெல்லாம்! அல்லாஹ் எப்படி எங்களை நாளை மறுமையிலே நேசிப்பான் என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட மார்க்க வளர்ச்சிக்காக, ஈமானிய உறுதிக்காக உங்கள் இளமை எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அன்பானவர்களே. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பருவம் இந்த இளமை பருவம்.
இந்த ரமலானில் நான் ஃபோனே தொடுறது இல்லைங்க, தேவையில்லாத ரீல்ஸ் பார்க்குறது இல்லை, தேவையில்லாத விஷயங்களில் சேட்டிங் போகிறதில்ல. எத்தனை பேர் உங்களை சொல்லிக்கொள்ள முடியும்? அல்லாஹ் பாதுகாத்த நல்லவர்களை தவிர. ஒரு சகோதரி பார்த்த வெளியூரில் தான் ரமலான் வந்ததுக்குன்னே என்ன செஞ்சார்னா அவருடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை தூக்கி போட்டாரான். சின்ன பட்டன் ஃபோன் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். எனக்கே கன்னத்தில் அரைந்ததை போல் இருந்தது. ஒரு சின்ன பையங்க, ஒரு 20 கூட இருக்கா எனக்கு தெரிஞ்சு, ஆண்ட்ராய்டு ஃபோனை தூக்கி போட்டு கையில் சின்ன ஃபோனை வைத்திருக்கிறார். ஏன் இமாம், அதில் மைண்டு போயிடும், அந்த ஃபோனை நோடுற டைமில் ஃபோனு கூட ஏதோ நிர்பந்த தேவைக்கு தான் வச்சுருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அப்படியும் சில இளைஞர்கள் இன்றைக்கி இருக்கத்தான் செய்கிறார்கள். இரவெல்லாம் அரட்டை அடித்து பகலெல்லாம் உறங்கி இபாதத்தை இல்லாத சமூகமாக நாங்கள் மாறிவிட்டால் எப்படி அல்லாஹ் எங்களை நேசிப்பான் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வணக்க வழிபாடுகள் எவ்வளவு மிக முக்கியமான ஒன்று. இந்த துனியாவிலே ஒவ்வொரு நாளும் இறப்பை மௌத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆண்களோ பெண்களோ இளமையோ சிறியவர்களோ பெரிய எல்லாரும் கவனமாக கேளுங்கள். இந்த துனியாவை விட்டு செல்வது என்பது எல்லாருக்கும் உறுதியானது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்துமாவும் அதிபயங்கரமான மரணத்தை சுவைக்கும். அந்த மரணத்துக்கு பின்னால் எங்களோட வரக்கூடிய காரியம் என்ன? நின்று அமர்ந்து பயான் கேட்குறீங்க, நின்று தொழுவுறீங்க, குரானை ஓதுறீங்க, இளமையிலே முதுமையில் அல்லாஹ்வுக்காக ஏங்கி நடக்கிறீங்க, சதக்கா செய்கிறீங்க, ஹஜ் உம்ராக்கள், எல்லா நன்மைகள் மட்டும்தான் உங்களோடு இருக்கும். இந்த ரமலானுங்க, இப்போ இந்த கரண்ட்டில் இருக்க இந்த ரமலானில் புருஷாகத்தில் பயான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நாள் வந்து உட்காந்து டெய்லி பயான் கேட்குறவர் ஒரு முசல்லி அன்றைக்கி நைட்டு பயான்லாம் கேட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் பள்ளிக்குள்ளே நான் என்ட்ரு ஆகிறேன், கையில் சீட்டு கொடுக்குறாங்க, இவர் மௌத்தா போயிட்டார். பெரிய பலகீனமான ஆள்லாம் கூட கிடையாது. என்னங்க ஆச்சு, ஏதுங்க என்ன ஒன்று, நேற்று நைட்டு தாங்க பயானை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரு, கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆகி தடுமாறி விழுந்து இறந்துட்டார். அடுத்த நாள் அவர் ஜனாசாக்குள் போய்விட்டார், அது மண்ணறைக்குள் போய்விட்டார். யோசித்து பாருங்கள். காலையை நீங்கள் அடைந்தால் மாலை எதிர்பார்த்து விடாதீர்கள். அப்போ எவ்வளோ நன்மையை நாம் ஓட வேண்டுமா இல்லையா? அல்லாஹுடைய பள்ளியிலேயே சஹாபாக்கள் கிடப்பார்களே. ஒரு நேரம் இளைஞர்கள் சஹாபாக்கள் அப்படியே பள்ளியில் குவிந்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் என்ன பள்ளியில் உட்கார்றோம், மார்க்கத்தை பேசுகிறோம், ஓகே. ஆனால் அவர்கள் எப்படி என்றால் சுப்ஹானல்லாஹ். இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே மாஷாஅல்லாஹ் அமர்ந்திருக்கிறீர்களே தோழர்களே, பெரியவர்களே, எவ்வளோ பெரிய பாக்கியம். நீங்களாம் பாயில் உட்காந்துருக்கீங்களா? இன்றைக்கி பயான்னாலே தெரிச்சு ஓடுறான். நாங்கள் லைவில் கேட்டுக்கிறோம், ஆலிம்சா யூடியூப்பில் பார்த்துக்கிறோம், ஓகே, அதில் நன்மை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இப்படி சபையில் இறை இல்லத்தில் வந்து அமர்ந்து கேட்கிறீர்களே, எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த இளைஞர்கள் பட்டாளமே பள்ளியில் அமர்ந்து மார்க்கத்தை படிக்கிறாங்க, குரானை ஓதுறாங்க, தங்களுக்குள் திக்கரை செய்து கொள்கிறார்கள். அந்த நேரம் பெருமான் அப்படியே கடந்து வருகிறார்கள். எல்லாம் இளைஞர்கள். இன்னைக்கு 4 இளைஞர்கள் ஒன்று கூடினால் பேசக்கூடிய பேச்செல்லாம் தவறும் பாவங்களுமாகத்தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் அந்த பிள்ளைகளை பார்த்து பெருமானார் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? ஏனப்பா இங்கே நீங்கள்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, என்ன காரணத்துக்காக உட்கார்ந்துருக்கீங்க? யாரோ சொல்ல, நாங்கள் எத்ததாரசூன பைனம், எங்கள் மத்தியில் நாங்கள் மார்க்கத்தை படித்து கொண்டு இருக்கிறோம். யாரோ சொல்ல, நாங்கள் திக்ரு செய்கிறோம், ஒருத்தர் ஓதுவார், ஒருத்தர் கேட்பார், இப்படி மார்க்க விஷயங்களுக்காக உட்கார்ந்துருக்கிறோம். ஓகே. மீண்டும் மீண்டும் பெருமானார் இப்படியே கேட்டாங்க. ஒருவர் கேட்கிறார், யாரோ சொல்ல, ஏன் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கிறீர்கள்? அந்த நேரம் பெருமானார் சொன்னாங்க, உங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் அல்லாஹ் அர்ஷில் அமர்ந்து சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட சபையை நாம் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் ரிஜெக்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம். என் பேரையோ உங்கள் பேரையோ பெரிய விஐபி பெரிய ஒரு நபர் சொன்னால் எவ்வளோ பெருமையாக சந்தோஷமாக நினைக்குவோங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய சபையில் நடிக நமது என்னை பற்றி கேட்டுக்கொண்டு இருக்கிறான். என்னுடைய வார்த்தைகளால் அவன் கண் கலங்கி கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனை நானும் நேசிச்சுட்டேன்னு இப்போவே என் பேரையை உங்கள் பேரையை சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்படுவானே தோழர்களே, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்படி அந்த இளைய சமுதாயம் இருந்தார்கள். அல்லாஹுடைய வணக்கத்திலே இளமையை கழித்தார்கள். இந்த ரமலான் இந்த 20 நாளை உண்மையிலேயே நானோ நீங்களோ ஆள் மனதை தொட்டு கேட்டு பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே. உண்மையிலே இறையச்சத்தோடு தான் நான் கழித்தேனா? ஆரம்பிக்கும் போது எவ்வளோ நன்மை செய்யணும்னு கனவெல்லாம் கண்டு ஆரம்பித்தோம். ஆனால் சடார்னு 20 நாள் போயிடுச்சு. இப்போ 10 நாள் இரவு தொழுவோம், நின்று வணங்கலாம் யோசிக்கிறோம். என்ன நாம் அமலிலே முன்னேறிவிட்டோம். 30வது அத்தியாயத்துடைய 15, 16வது வசனம், ஃபம்மல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நிறைய நல்லறங்கள் செய்கிறார்களே, ஃபஹும் ஃபீ ரௌதத்தின் யுஹ்பரூன், சொர்க்கத்திலே மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லாஹ் தருவான். அப்படிப்பட்ட இளம் பருவம் என்று நின்று வணங்குங்கள். நாம் எல்லாம் நின்று வணங்கி நம்முடைய கால் என்னைக்காவது கொப்பளமாகி இருக்குமா? என்றைக்காவது ஒரு வலியை ஃபீல் பண்ணியிருப்போமா? ஆனால் அன்றைய சஹாபாக்கள் அப்படியான அமலில் இருந்தார்களே. ஏன் ஒரு இளைஞர் ரபிஆ இப்னு கஅப், ஒரு இளம் வாலிபர், பெருமானாரோடு நமக்கெல்லாம் என்ன கனவு தோழர், யார் யார் நடிகர் பின்னால், அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இளைய சமுதாயம், இஸ்லாமிய இளைஞர்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர
ஓடுகிறார்களே. அண்ணலம் பெருமானார் மட்டும்தான் நாளைய மறுமையில எனக்காக கை கொடுப்பாங்க. உம்மத்தி அரப், உம்மத்தி அரப் என்று அல்லாஹ் எனக்காக பேசுவார்கள் தோழர்களே. அப்படிப்பட்ட அண்ணலம் பெருமானார் உருவாக்கிய இளைய சமுதாயத்தை பாருங்க. பெருமானாரோடு இரவு நேரம் அவர் தங்குறாரு. அப்படி தங்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் எழுவதற்கு முன்னாலேயே முசல்லா விரிச்சு, தொழுகை விரிப்பெல்லாம் விரிச்சு, தண்ணி எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டார். பெருமானாரோடு அந்த சஹாபி தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச உடனே அண்ணலம் பெருமானார் கேட்குறாங்க. ஒரு பெரிய நபர் எதை கேட்டாலும் தருவார் என்றால் அந்த சின்ன பிள்ளைங்க என்ன கேட்கும்? இந்த துனியாவுடைய காரியங்கள் தானே அங்கே கேட்கும். ஆனால் அந்த நேரத்தில் அவர் கேட்ட வார்த்தை முராஃபத்தக ஃபில் ஜன்னா. அல்லாஹுடைய தூதரே, நாம் எல்லாம் துஆ கேளுங்கள் இந்த ரமலானிலே. அல்லாஹ்வே ரஹ்மானே, நாளைய சொர்க்கத்தில் உன்னோடு இருக்கிற, உன்னுடைய தூதரோடு இருக்கிற ஒரு வாய்ப்பை தாயா அல்லாஹ். எங்கள் ஹபீபோடு, உன்னுடைய நேசரோடு இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை எனக்கும் என் குடும்பத்துக்கும் தந்து விடையா அல்லாஹ். தட்டு தடுமாறி சொர்க்கம் போறதே பெரிய கிஃப்ட்னா, பெருமானாருக்கு அருகிலே அண்ணலம் பெருமானாரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஒரு சொர்க்கம் கிடைத்தால் நம்மை விட பாக்கியசாலிகள் யார்? அந்த இளைஞர் கேட்கிறார். இன்னைக்கு இங்கே இளைஞர்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டால் எத்தனை இளைய சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய ஃபுல் வரலாறு தெரியும். பேசக்கூடிய நானும் நீங்களும் எல்லாரையும் இணைத்துத்தான் கேட்கிறேன். காலம் காலமாக மார்க்கத்தை படிக்கிறோம், பயான்களை கேட்கிறோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை அறிந்தவனாக, அவனுடைய தன்மையை புரிந்தவனாக இங்கே நான் அமர்ந்திருக்கிறேனா? அல்லது என்னுடைய தூதரை பற்றி, எந்த தூதர் எனக்கு அல்லாஹ் கண்ணியமாக தந்தானோ, எந்த தூதர் நாளைய சொர்க்கத்திலே எனக்கு ஷஃபாத்து செய்வார்களோ, எந்த தூதர் கரத்தால் கௌசர் நீரை நான் வாங்கி தருவேனோ, எந்த தூதர் தோள் தொட்டு நான் சொர்க்கத்திலே நுழைவேனோ, அந்த தூதரை நிறைவா முழுமையா தெரிஞ்சாவது நாம் இங்கே யாரோ உட்கார்ந்துருக்கோமா? இல்லை, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவளை தவிர. யோசித்து பாருங்கள் தோழர்களே, நீங்கள் மாறாத வரை அல்லாஹ் உங்களை மாற்றவே மாட்டான். சில மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சீல் வைத்து விடுவான். என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். அப்படி நாங்கள் ஆயிடக்கூடாது அன்பானவர்களே. ஆனால் இந்த இளைஞர் பெருமானாரை எப்படி நேசித்தார், எப்படியான இபாதத். பெருமானாருக்கு எல்லாம் ரெடி பண்ணி அவர் நின்று தொழுது ரசூலுல்லாஹ் ஏதாவது வேணுமா கேளுப்பான்னு உடனே, உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் யார் ரசூலுல்லாஹ், அதைத்தான் கேட்டார்கள். பெருமானார் திரும்ப ஓகே வேற ஏதாவது உலக தேவையை கேளணும், மீண்டும் அதையே கேட்கிறார். அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை கண்மன் நாயகம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்னி அலா கஸ்ரத்தி சுஜூத். தம்பி, நீ நிறைய சஜிதாக்கள், நிறைய வணக்கங்களை, நிறைய அமல்களை செய்து எனக்கு நீ உதவி செய், நிறைய அமல் செய், என்னுடைய சொர்க்கத்தில் இருப்பாயின்னு சொன்னாங்க. இங்கே இளைஞர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், நம்முடைய அமல்களுடைய நிலைப்பாடு என்ன? உயிர் தொண்டைக்குழி அடையும் போது கால ரப்பி லௌலா அஹ்ர்தனி இலா அஜலின் கரீம். அப்போ டைமை கேட்ட, அப்போ அவகாசம் நல்லா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான் தோழர்களே. உண்மையிலேயே நாம் இருக்கிற இந்த நேரம் பொன்னான நேரம். ரமலானை துவக்கியவர்கள் ரமலானுடைய மிடில் இல்லை, நாம் இருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் ஹயாத்தை தரட்டும், பல ரமலானை தரட்டும், லைலத்துல் கத்ரை தரட்டும். ஒவ்வொரு டைமுமே அல்லாஹுடைய நேசத்தையும் ரஹ்மத்தையும் பெறக்கூடிய முக்கியமான பருவம் அன்பானவர்களே. அப்படி அந்த இளம் பிள்ளைகளுடைய ஈமான் இருந்தது. குரான் இறங்கப்பட்ட மாதம் தானே ரமலானுடைய மாதம் இல்லையா? இந்த குரானில் என்னுடைய இல்மை என்ன, குறிப்பாக இளைஞர்கள், குரானுடைய விளக்கம் என்றாலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, ஒரு சின்ன பிள்ளை. இங்கே பெற்றோர்கள் உண்மையில கவனமாக கேட்க வேண்டிய வார்த்தை, உங்களுடைய தூதருடைய ஒவ்வொரு விஷயங்களையும் வாழ்க்கையில் நீங்கள் படிக்கணும், புரியணும் என்று நாம் இருக்கிறோமே. ஆனால் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை ஒரு பக்கம், அவங்களுடைய அந்த சுன்னாக்களை புறக்கணிக்கிற நிலையில் இன்றைக்கு எவ்வளவோ மோசமான நிலையை போயிட்டாங்க. இதையும் தாண்டி குர்ஆனோடையே தொடர்பில்லாத சமூகம். ஆனால் அன்றைக்கு பிள்ளைகளை வளர்த்தார்கள், மாஷா அல்லாஹ், குர்ஆனிய நிழலிலேயே உருவாக்கினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன வயசிலேயே குர்ஆனை கற்றறிந்த ஒரு பிள்ளை. பெருமானார்ட்ட ஒரு நேரம் இதே மாதிரி துவா செய்யுங்கன்னா என்ன துவா கேட்டார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, எனக்கு இந்த குர்ஆனுடைய இல்மை, ஞானத்தை அல்லாஹ் இறக்க நீங்கள் துவா செய்யுங்க. அப்படி என்னுடைய உங்கள் பிள்ளைகள் துவா செய்யணுமா இல்லையா? அப்படி கேட்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வரணுமா இல்லையா தோழர்களே? பெருமானார் அவரை கட்டி அணைத்து பிரார்த்தித்தார். அல்லாம ஆத்திஹி ஹிக்மத்தல் குர்ஆன், அல்லாம அல்லிமுல் குர்ஆன். அல்லாவே, இந்த சிறுவனுக்கு குர்ஆனுடைய நாலேஜை கூடிய அல்லாஹ். இன்றல்ல எப்போதும் இவருடைய அந்த குர்ஆன் விளக்கத்தை யாரும் அடித்து கொள்ள முடியாது. உமர் ரலியல்லாஹுடைய சபை பிற்காலத்தில் நடக்கிறது. இவர் அப்போ ஆரம்ப கட்ட இளைஞர் தானே, ஒரு இளம் வயசுக்கு வந்துட்டாரு. எல்லாம் பார்த்தா மூத்த நபர்கள், மக்கள், சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. இவர் மட்டும் சின்ன பிள்ளையா வந்து உட்கார்ந்துருக்கிறார். எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்து கேட்குறாங்க, ஹலீஃபா அவங்களை, ஏன் லிம துத்கில் ஹாதல் ஃபதா, ஏன் இந்த பொடியை நம்ம சபையில் சேர்க்குறீங்க அப்படின்னோன்னு, அப்படியா இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்கிற சூரா தெரியும் இல்லையா?
இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்றாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? மக்காவுடைய வெற்றியை பற்றி சொல்லுது. மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. திரும்பி உமர் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ், நீங்களும் அதைத்தான் சொல்கிறீங்களான்னு ஒன்று. அந்த விளக்கமும் இருக்கிறது. ஆனால் இந்த சூறாவுடைய இன்னொரு பின்னணி என்ன தெரியுமா? அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவில் மரணிக்கப் போகிறார்கள் என்பதை சூசகமாக அறிவித்த வசனம் இது, அத்தியாயம் இது. அப்போதுதான் எல்லாரும் விளங்கி கொண்டார்கள், எங்கள் சபையிலே முதன்மை நிலைக்கு தகுதியானவரே இந்த இப்னு அப்பாஸ் தான், அவருடைய இல்முக்கு நாங்கள் பக்கத்தில் வர முடியாது என்று சொன்னார்களாம். அப்படி எங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்களா? அப்படியான இளம் பிள்ளைகள் குர்ஆனும் கையுமாக மார்க்க நிலையிலேயே உருவாக வேண்டுமா இல்லையா? ஆட்டங்கள் என்ன, பாட்டங்கள் என்ன, சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் அவங்க நடைமுறையாவது மார்க்கத்தோடு இருக்காங்க. முடிச்சிடுறேன், 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். நடைமுறையாவது மார்க்கத்தோடு இருக்குதா? ஒருத்தன் பையன் பள்ளிக்கு வரான், பார்க்குறேன் தலையெல்லாம் ஒரு மாதிரி ஷார்ட் பண்ணி அப்படியே இங்கே ஒரு நீட்டாக வச்சுருக்கிறான், கை வச்சா குத்திரும் போல இருக்கு. என்னடா ஸ்டைல் இது? இன்றைக்கி ட்ரெண்ட் ஆலிம்ஸா, ஃபேஷன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ஆலிம்ஸா அப்படிங்கிறான். சுப்ஹானல்லாஹ். கரண்டிக்கு கீழே ஆடை உடுத்துவதும், ஸ்டைல் இறுக்கமாக ட்ரெஸ்ஸை போடுறதும், இன்றைய இளைய சமுதாயத்தை நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாத்தே ஆக வேண்டும். இளைஞருடைய சீர்கேடுங்கிற தனி பாடம், அது வேற நேரம் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். ஆனால் இந்த இளம் சமூகம் யாரை ரோல் மாடலாக இருக்கிறார்கள்? அவங்க நடை உடை, அவங்களுடைய ட்ரெஸ் கோட், அவங்களுடைய பேச்சு எல்லாம் இன்னைக்கு குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாகவே இருக்குது. ஆனால் அன்றைய இளைய சமுதாயம் எப்படி வாழ்ந்தார்கள்? பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்தார்கள், பெருமானாரை பற்றியான ஒவ்வொரு சுன்னாக்களையும் நடைமுறைப்படுத்தினார்கள். இன்னைக்கு எத்தனை சுன்னாக்கள் நான் மிஸ் பண்றேன், நீங்க மிஸ் பண்றீங்க என்று யோசித்து பாருங்கள். 4வது அத்தியாயத்துடைய 69வது வசனம், வமன் யுத்திஇல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வையும் ரசூலை நீங்கள் பின்பற்றினால் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நபிமார்களோடு நல்லோரோடு சாலிஹீன்கள் எல்லா மக்களும் அல்லாஹ் அவங்களை எழுப்பி அழகுபடுத்துவான். அந்த ரசூலை, அந்த இறை வசனங்களை சரியாக பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? நடையிலிருந்து, உடையிலிருந்து, முக பாவனையிலிருந்து, ஹேர் ஸ்டைலிருந்து, ஒரு செருப்பு மாட்டி இறக்குறதுலேருந்து எல்லாம் அப்படிதான் இன்றைய சஹாபாக்கள் அன்னலம் பெருமானாருடைய பாடசாலையில் வளர்ந்த இளைய சமுதாயத்தை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடையே இருக்க ஆசைப்படுவார்கள், மார்க்கத்தை கற்பதில் பெரும் ஆர்வம் கொள்வார்கள், ஒரு சின்ன சுன்னத்தை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எங்கள் வீட்டு பிள்ளைகள் எப்படி வளர்றாங்க என்று பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக யோசித்து பாருங்கள் தோழர்களை. அப்படிப்பட்ட அன்னலம் பெருமானாருடைய சுன்னாக்களை கடைபிடிப்பதிலே ஆக கவனம் உள்ளவங்களாக இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? துஃபைல் என்கிற ஒரு வரலாறை சொல்லி நான் முடிக்கிறேன். துஃபைல் என்கிற ஒரு நபித்தோழர் வாழ்ந்தார். தௌசி குலத்தை சார்ந்த துஃபைல் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாரு? தன்னுடைய சமுதாயத்தையே இஸ்லாமிய நிலையில் மாற்றியவர். அவருடைய மகன்தான் அம்ர். அந்த அம்ர் என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு போர்க்களத்தில் அவருக்கு கை வெட்டப்படுது. உமர் ரலியல்லாஹுடைய சபை, உமர் ரலியல்லாஹுடைய சபையில் எல்லாரும் சஹன் தானே, சஹன் சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி சாப்பிட்றாங்க. இந்த துஃபைலுடைய மகன் அம்ர், அவங்க வாப்பா பேரும் அம்ர், மகன் பேர் அம்ர். அப்போ மகன் அம்ர் என்ன செய்கிறார்? பெரிய வரலாறு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அந்த நேரம் என்ன செய்கிறாருன்னா, அந்த சஹனில் சாப்பிடாம ஒதுங்கி போய் நிற்கிறார். உமர் ரலியல்லாஹு வாட்ச் பண்ணுறாங்க, ஏன் இந்த தம்பி மட்டும் தனியாக போகிறாரு, என்ன நடக்குது? ஒரு நாள் கூப்பிட்றாங்க, அம்ரை இங்கே வாங்க, என்ன ஏன் எங்களோட சாப்பிட மாட்டேங்கிறீங்க? அப்போது இன்னைக்கு சாதாரணமாக ரசூலை அறியாமல் ரசூலுடைய சுன்னாக்களை தூர வீசுகிறார்களே, அப்படிப்பட்ட இளைஞர்கள் கவனமாக கேட்க வேண்டிய வரலாறு இது. உங்களோடு சாப்பிடும்போது ஹலீஃபா எனக்கு 2 கவலை வருது. ஒன்று, நீங்கள்லாம் சஹாபாக்கள், மூத்தவர்கள், பெரியவர்கள், உங்களோடு நான் சேர்ந்து லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்டால் உங்களுக்கு ஒரு சங்கடம் வரும். என்னடா இது லெஃப்ட், சில பேர் ஏப்ப விட்டா ஒரு மாதிரி ஒரு அனீசியாக ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் ஒரு லெஃப்ட் ஹேண்டை சாப்பிட்டால் உங்களுக்கு கஷ்டம் வருமோன்னு நானாக நினைக்கிறேன். அப்படி அவங்க நினைக்கிறவங்க அல்ல, அது வேற. ஆனால் 2வது கவலை தோழர்களை, சாதாரணமாக ஒரு சுன்னத்தை புறந்தள்ளுகிறோமே, அவர்கள் உள்ளத்திலே பதிய வேண்டிய ஒரு வார்த்தை, நீங்கள்லாம் வலது கையில் சாப்பிட்றீங்க, நமக்கு அப்படி ஒரு வலது கையில் ஒன்று இல்லைன்னா இடது கையில் சாப்பிட்டு அது நன்மை கிடைக்கத்தானங்க போகுது. ஆனாலும் என்னால் அந்த வலது கையால் சாப்பிட முடியல, ஒருவேளை அந்த சுன்னாவுடைய நன்மையை நான் இழந்துருவேனோ என்கிற கவலை எனக்கு ஏற்படும். அதனால் என்னால் சாப்பிட முடியாத ஹலீஃபா, இதனாலேயே நான் தனித்து போய் சாப்பிட்றேன்னு ஒன்று அந்த சிறுவனை, அந்த அம்ரை அன்னலம், அதாவது உமர் ரலியல்லாஹு கட்டி தழுவி கொண்டார்கள். சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், தம்பி நீங்கள் எங்கள் சஹன்ல சேர்ந்து சாப்பிடாதவரை
நிச்சயமாக நாங்கள் சாப்பாட்டில் கை வைக்க மாட்டோம். ஏன்னா எங்களை விட நீ சிறந்தவனப்பா. ஏன்னா நீ உலகத்தில் வாழும்போதே உன்னுடைய ஒரு உறுப்பு சொர்க்கத்தில் இருக்கிறது. நீதான் எங்கள் சபையில் மூத்தவர் என்று அந்த சிறுவனை அரவணைத்தார்களே. வலது கையில் சாப்பிட முடியல, அந்த சுண்ணாவை மிஸ் பண்ணுறோமேங்கிற கவலை. நாங்கள் ஒரு நாளைக்கு ஆண்களோ பெண்களோ சிறியவரோ பெரியவர்களோ எத்தனை சுண்ணாக்களை மிஸ் பண்ணுறோம் தோழர்களே. ஆக இளம் சமுதாயம் நாளைய மறுமையில் அல்லாஹ் நாம் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். கை ஃபாஃபுனா ஷபாபக் என்பதை கவனத்தில் வையுங்கள் தோழர்களே. அப்படியான இளம் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாய பொறுப்பிலே பெற்றோர்களும் இருக்கிறீர்கள். இளம் பெண்களாகட்டும் இளம் ஆண்களாகட்டும் மார்க்க நிலையில் நாம் உருவாக்க தவறிவிட்டால் நாளைய நிலை மிக மோசமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் இளம் பிள்ளைகளுக்கும் மார்க்க உறுதியை தந்து மார்க்க வளர்ச்சிக்காக நேரங்களை ஒதுக்கி அல்லாஹ்வை வணங்குவதுதான் ஈமானுடைய சுவை என்பதை புரிந்து பெருமானாருடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் குர்ஆனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தி ஈமானுடைய இளைஞர்களாக இறையச்சமுள்ள பெற்றோர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வரக்கூடிய லைலத்துல் கத்ரை சிறந்த இரவுகளை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அடைய செய்து உங்களுடைய பாவ குறைகளை மறைத்து மன்னித்து நாளைய மரண நேரத்திலையும் மண்ணறையிலையும் அல்லாஹ்வுடைய உதவிகளை பெற்று நாளை மறுமையில் அன்னலம் பெருமானாரோடு அவர்களுடைய தோள் தொட்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலாவரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.